வணக்கம். என்னுடைய பேர் விமலா. 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது. பெருமகிழ்ச்சி. கடினமான சூழல்களை எல்லாம் கடந்து இன்று இந்த இடத்தில் வந்து நிற்பது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த விருது முழுக்க எனக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் அந்த புகழ் சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. குறிப்பாக என்னுடைய தாய், இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டியது அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கடின உழைப்பு தான் இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இயங்குவதற்கும் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த மொழிபெயர்ப்பு விருது எனக்கு பெரும் ஊக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நூலை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியவர் இதற்கு முன்னால் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய குளச்சல் மு. யூசுப் அவர்கள். இந்த நூலை படித்துவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்று கூறினார்கள். உண்மையிலேயே படித்து பார்த்தேன். ஒரு பெண் இந்த சமூகத்தில் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் சாதாரண நிலையில் எதிர்கொள்வாளோ அதைவிட பல மடங்கு அதிகம் ஒரு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள். அந்த வகையில் நளினி ஜமீலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எனது ஆண்கள் என்ற சுயசரிதை நூலாக எழுதியிருக்கிறார். அதில் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஆண்களை பற்றியும் அவர்களுடைய மனநிலைகளை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஆண்கள் எல்லாமே மோசமானவர்கள் என்று அவர் குறிப்பிடவில்லை. சில நல்ல ஆண்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நூல் இந்த சமூகம் நிச்சயம் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக எனக்கு தென்பட்டது. எனவே அந்த நூலை மொழிபெயர்ப்பு செய்தேன். மொழிபெயர்ப்பு சார்ந்த சிக்கல்கள், சில சொற்களை மொழிபெயர்ப்பதில் சிக்கல் இருந்தது. குறிப்பாக வந்து அவர்களுக்குள்ளே பேசிக்கக்கூடிய சில சொற்கள் எனக்கு புரியாததாக இருந்தபோது நான் நளினி ஜமீலா அவர்களிடமே நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டதுண்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் அவர்களோடு நேரடியாகவே சென்று உட்கார்ந்து சில சொற்களுக்கு சந்தேகம் வந்த சொற்களுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு அதை தெளிவுபடுத்தி மொழிபெயர்ப்பு செய்தேன். பெரிய சிக்கலாக எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு என்பது தென்படவில்லை. ஒரு சில சொற்கள் மட்டும்தான் சில சந்தேகங்களை ஏற்படுத்தின. பாதித்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த நூலில் ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க ஆண்களை பற்றி. கேரளத்தில் ஆண்கள், அதுதான் வந்து அந்த முன்னுரையாக ஒரு கட்டுரை என்றே சொல்லலாம். நிச்சயமாக அதில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியது நம்மை நோக்கி பல கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும். நூலிற்கு அவர்களுடைய வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்னாடி முதல்ல இந்த கட்டுரை இருப்பதனால் நிச்சயம் ஒவ்வொரு வாசிக்கும் போது நமக்குமே பல கேள்விகள் எழும். அந்த கட்டுரை வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது.